இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி ஸ்மூத்தி. அதாவது எக்ஸாம் டைமில் காலையில் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி. ஆல்ரெடி நம்ம நட்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். அந்த டைமில் அந்த பிளெண்டரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எங்கே வாங்கினீங்க என்ன ஏதுன்னு கேட்டிருந்தீங்க. இது என்னோட பிரெவில் பிளெண்ட் ஆக்டிவ். இது யூகே பிராண்டாக இருந்தாலும் இப்போ அமேசான் ஈபேயில் நமக்கு கிடைக்கிது. நீங்கள் அங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லாமல் ஈஸியாக இருக்குது. அதனால் நீங்கள் ஈபேயில் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனில் எங்கே வேணால் வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான இதோட 2 பாட்டில்ஸ் வருது. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது நார்மல் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி மூடியோடையும் கொடுக்குறாங்க. ஸோ அதை பின்னாடி நம்ம மூடி வச்சுக்கலாம். இதில் மூடி கீழே உள்ளதை நம்ம ஜூஸ் போட்டு பண்ணுற மாதிரி. அதோட இந்த பீலரை கட்டரையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பீலர் லோக்கல் பிராண்டில் வாங்காதீங்க, நல்லதாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா நமக்கு கத்தியை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சல்லுன்னு இந்த பாருங்கள், பீலர்லன்னா நிறைய வேஸ்ட் ஆகாது. ஸோ நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கங்க. ஆப்பிளை தோல் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி கட்டரில் வச்சு யூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு கட் ஆகிடும். பனானாவும் இதோட நான் சேர்த்துருக்கிறேன். அதாவது ஒரு ஆப்பிள் 2 பனானா. நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ், டேட்ஸு, அப்புறம் பிஸ்தா, பாதாம், அப்புறம் வால்நட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இதை முதல்ல நம்ம இதில் பிளெண்டரில் போட்டுருவோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். பாதாம் தோல் எடுத்துட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி பால் ஊற்றிக்குங்க. இதோட பின் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரெஸ்ஸிங் டைப் தான், ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஓட்டுற மாதிரி தான். இந்த மாதிரி மூடிடுங்க. அதுலேயே பாருங்கள் இந்த மாதிரி டாட் வச்சுருக்கோம். ஸோ எந்த சைடில் லாக் பண்ணணும் அப்படின்றத காமிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஓவர் 30 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே கிரைண்ட் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, நல்லாவே கிரைண்ட் ஆகிடுது. ஏன்னா நம்ம ஊற வச்சிட்டோம். பாதாம், முந்திரி இந்த மாதிரி ஹார்டான ஐட்டம்லாம் கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்க, அரைச்சிங்கன்னா பாருங்கள் நல்லாவே கிரைண்ட் ஆகிடுச்சு. இதில் எந்த ஒரு இதில் இப்போ மீதி இருக்கிற ஃப்ரூட்ஸை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ்னால் நான் இதில் ஆப்பிள், பனானா இந்த மாதிரி சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால், அதாவது நீங்கள் ஹார்டான ஐட்டம்னா கேரட், பீட்ரூட்டும் இதில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி கூட நல்ல ஜூஸர் மாதிரி பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, நல்ல ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. காலையில் டைம்லேயும் சரி, ஈவினிங் டைம்லேயும் சரி, குழந்தைங்க பசியோடு வந்தவட்டையும் ஈஸியாக பண்ணிடலாம். இதில் 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். சீனி எதுவுமே நான் சேர்க்கலை, என்ன டேட்ஸில் உள்ள சீனியே நமக்கு போதும் அப்படின்ட்டு. இன்னும் நீங்கள் ரிச்சாக பண்ணணும் அப்படின்னா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் காலையில் பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த அளவுக்கே போதும். எக்ஸாம் டைம்ன்றதுனால இவ்வளோ சாப்பிட்டாலே போதும். காலையில் முழிச்சோடனே 1 கப் கொடுத்துருங்க, அல்லது ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ பிளெண்ட் பண்ணும்போது பாருங்கள் இதில் லைட் எரியும். ஸோ கண்டினியூஸாக நான் ப்ரெஸ் பண்ணல, ஒவ்வொரு வாட்டி விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் லீக்கேஜ் எதுவுமே ஆகாது. தைரியமாக நீங்கள் மூடி பண்ணலாம். அதுமாதிரி ரொம்ப ஃபுல்லாக மூடாதீங்க. அந்த பிளேடில் படுற மாதிரி வைக்காமல் கொஞ்சம் கீழே இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு அப்படியே கூட வாட்டர் பாட்டில் மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஹெல்த்தி ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இதோட விலை 2500 ரூபாய் நான் வாங்கும்போது. ஆனால் நீங்கள் ஈபேயில், அமேசானில் பார்த்தீங்கன்னா அதோட விலை 1000லேருந்து கிடைக்கிது. நீங்கள் பாருங்கள், மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. நன்றி.